எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்காக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் என்னென்ன விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கார், விரிவா சொல்லுங்க. வணக்கம். ஜூன் 3ஆம் தேதி முன்னாள் முதல்வரும் முன்னாள் திமுக தலைவருமான கருணாநிதியின் பிறந்த நாள் கொண்டாடப்பட இருக்கிறது. 100ஆண்டு நிறைவு விழாவாக இந்த பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு திமுகவினர் தயாராகி வருகின்றனர். இந்த நிலையில் திமுக தொண்டர்களுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் வாழ்த்து மடல் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த வாழ்த்து மடல் செய்தியில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். முதலாவதாக, தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் மட்டுமல்லாது இந்திய அரசியல் வரலாற்றிலேயே மறைந்த திமுக தலைவர் அவர்களை போன்று பொது வாழ்வில் சளைக்காமல் உழைத்து சாதனை படைத்த பல தலைவர்களை காண்பது அரிது என்று அந்த வாழ்த்து மடலில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல முதலில் தேர்தல் களம் கண்ட 1957 முதல் இறுதியாக தேர்தல் களம் கண்ட 2016ஆம் ஆண்டு வரை 13 தேர்தல்களில் தொடர்ந்து வெற்றி பெற்ற இந்திய அரசியல் தலைவர் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி மட்டுமே என்ற அந்த அறிக்கையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் அரசியல் ரீதியாகவும் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்தியாவில் ஜனநாயகத்திற்கு நெருக்கடிகள் ஏற்பட்ட போதெல்லாம் வட இந்திய தலைவர்களின் பார்வை தெற்கை நோக்கி திரும்பியதும் வட இந்தியர்களின் எதிர்பார்ப்புக்குரிய தலைவராக திகழ்ந்தவரும் மறைந்த திமுக தலைவர் என்று அந்த அறிக்கையில் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே சமூக நீதி, மத நல்லிணக்கம், எளிய மக்களின் வாழ்வுரிமை, மாநில சுயாட்சி, ஆதிக்க மொழிகளிடமிருந்து தாய்மொழிகளை பாதுகாத்தல் என்று இந்தியாவுக்கு முன்னோடியான பல திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தவர் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி என்று சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின், அதனால்தான் சமூக நீதிக்கு எதிராகவும் மாநில உரிமைகளை பறிக்கின்ற வகையிலும் ஏழை எளிய மக்கள் பற்றி அக்கறை இல்லாதவர்களாகவும் இருக்கக்கூடிய மதவெறி அரசியல் நடத்துவோர் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் பேசினாலும் திமுக மீது தாக்குதலை நடத்துகிறார்கள் என்றும் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் ஜூன் 4ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளன. அன்றைய நாளில் வெற்றி கொடியை ஏற்றுவோம், இந்தியாவின் வெற்றியை மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு நாம் காணிக்கையாக்குவோம் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் தமிழ் உள்ளவரை மறைந்த திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் புகழ் நிலைத்திருக்கும் என்றும் அந்த அறிக்கையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. எவர் கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்.